விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் பாடலன் 92 சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்திர மேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 92. ஒரு தலைவியின் அழகு. நிலைத்தலை நீரின் மூழ்கி நின்றவள் தன்னை நேரே குளத்தலை மஞ்சை கண்டு கூ என காவிலேக முளைத்தலை அதனை கண்டு மும்மத கரி வந்துற்ற தலைத்தலை சிங்கம் என்று அக்களிறு கண்டு ஏகிற்று அம்மா. ஒரு தலைவியின் அழகு. நிலைத்தலை நீரின் மூழ்கி நின்றவள் தன்னை நேரே குளத்தலை மஞ்சை கண்டு கூ என காவிலேக முளைத்தலை அதனை கண்டு மும்முத கரி வந்துற்ற தலைத்தலை சிங்கம் என என்று அக்களிறு கண்டு ஏகிற்று அம்மா. பூமியில் உள்ள நீர்நிலையில் மூழ்கி நின்றால் ஒரு மங்கை. பூமியில் உள்ள நீர்நிலையில் மூழ்கி நின்றால் ஒரு மங்கை. அவளை நேரே கூட்டமான மயில்கள் பார்த்தன. அவளது சாயலுக்கு அஞ்சி கூ என்று அலறி ஒரு சோலைக்குள் புகுந்தன. அவளது தனத்தை பார்த்து மும்மதங்களை பொழியும் யானைகள் தம் இனம் என்று அவளருகே ஓடி வந்து அவளது இடையான சிங்கத்தை கண்டு அஞ்சி அகன்று விட்டன. மீண்டும் பாடலை பார்ப்போம். ஒரு தலைவியின் அழகு. நிலைத்தலை நீரின் மூழ்கி நின்றவள் தன்னை நேரே குளத்தலை மஞ்சை கண்டு கூ என காவிலேக முளைத்தலை அதனை கண்டு மும்மத கரி வந்துற்ற தலைத்தலை சிங்கம் என்று அக்களிறு கண்டு ஏகிற்று அம்மா. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடலன் 92 கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.